வெல்கம் டு தரணிஸ் கிச்சன். இன்னைக்கு வாங்க மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். என்னோட பாட்டி ஸ்டைலில். அதுக்கு நான் நாக்கு மீன் எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் குழம்புக்கும் கொஞ்சம் வறுக்கிறதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா திப்பி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். திப்பி இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கூட திப்பி இருக்கக்கூடாது. நல்லா கரைச்சிட்டு இப்போ அரைக்கிறதுக்கு 12 பல் பூண்டு, 3 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு ஸ்மால் சைஸ்க்கு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அந்த புளி கலவையில் 4 தக்காளி போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு, 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டி எடுத்து அந்த மண் சட்டி ஹீட் ஆனதும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு கொடுக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரியட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு 8 மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 4, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கலாம். நம்ம அரைச்ச விழுதும் பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போகட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம இந்த குழம்பு எடுத்து ஊற்ற போகிறோம். நல்லா எண்ணெய் பிரியணுங்க. இப்போ நம்ம குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஒரு கிளறிட்டு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைக்க போகிறோம். நம்ம நல்லா கொதிக்கணுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்க, திக்காயிடுச்சு குழம்பு. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. இப்போ மீனை போட்டால் நல்லா அந்த மீனில் காரம், உப்பு எல்லாம் நல்லா பிடிக்குங்க. இப்போ கேஸை சிம்மில் வச்சிடலாம். இப்போ பாருங்க, ஆயில் செப்பரேட் ஆயிடுச்சு, ஃபுல்லாக பிரிஞ்சு நல்லா குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபிஷ்ஷை போட போகிறோம். பாருங்க, நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்க. இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம். மீனை போட்டு கரெக்டாக சிம்லேயே வச்சுருங்க. 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். சில மீன்லாம் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ வவ்வாலாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ஆனால் இது கொஞ்சம் 7 நிமிஷம் பிடிக்குங்க. ஜஸ்ட்டு ஒரு கிளறிட்டு நல்லா சிம்மில் வச்சு ஒரு 7 நிமிஷம் வேக விடுங்க. பாருங்க, இப்போ நெக்ஸ்ட்டு நல்லா மீன் வெந்துடுச்சு. இப்போ கிளறிட்டு மீன் மூடிடலாம். இப்போ பாருங்க, நல்லா மீன் வெந்துடுச்சு. அந்த மீனில் உப்பு காரெல்லாம் நல்லா ஊறிக்கோங்க. ரொம்ப கிளற வேணாம், மீன் உடஞ்சிரும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். சிம்பிளான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணி பாருங்கள்.